Daily. Taste the Daily. வா இலக்கியா. வா ஒரு நிமிஷம் இரு. ஏய் என்னாச்சு? கௌதம், I love you கௌதம். ஓ சாரி. என்ன மேடம், என்ன திடீர்னு ரொமான்ஸ் மூடு? உட்கார். கௌதம், இது ரொமான்ஸ் இல்ல கௌதம், பாசம், அன்பு, அதுக்கும் மேல. எனக்கு கையில அடிபட்டதும் நீங்க துடிச்ச துடிப்பு இருக்கே, அதை என்னால மறக்கவே முடியாது கௌதம். அந்த உயிர் போற வழியிலையும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு பொண்ணுக்கு பணம், நகை, சொத்தை விட அவளுக்காக ஒருத்தன் நிக்கிறான், அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான்னு தெரிஞ்சா அவ அப்படியே சரண்டர் ஆயிடுவா. நான் அப்படிதான் அடிக்கடி உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டே இருக்கேன். நான் துடிச்சத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நீ அந்த நேரத்துல என்ன காப்பாத்தலன்னா என் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். கௌதம், இலக்கியா, நீ எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க. ஐ லவ் யூ இலக்கியா. சாரி. வலிக்குதா? பரவாயில்ல கௌதம். மனைவி இறுதி அன்னைக்கு பொண்டாட்டி கையில கட்டு போட்டு கூட்டு வந்த ஒரே புருஷன் நானா தான் இருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சா நடந்துச்சு, விடுங்க. அடிப்பட்டது நெகட்டிவ்னா அந்த அஞ்சலி திருந்தினதை பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா இலக்கியா, அஞ்சலி கார்த்திகோட சேர்க்கிற நம்மளோட பிளான் சீக்கிரம் சக்சஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே கார்த்திகிட்டையும் ஜானுகிட்டையும் பேசி அஞ்சலிய பத்தி சொல்லி புரிய வச்சு நம்ம வழி கொண்டு வரணும். ஆனா நீங்க அத்தை சொன்னதை கவனிச்சீங்கல்ல, அஞ்சலி மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க சொன்னதுல நியாயம் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல அஞ்சலி நடந்துகிட்ட வரலாறு அப்படி. அஞ்சலி நல்லவளா நடிச்ச எல்லா விஷயமும் கடைசியில பொய்யாதானே போயிருக்கு. நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா. அதான் இப்பவும் அப்படி இருக்குமோன்னு அத்தை பயப்படுறாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இலக்கியா, இப்ப அஞ்சலி திருந்துற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டா, வாங்க வந்த பணத்தையும் வேணான்னு கொடுத்துட்டு போயிட்டா. நடிச்சா இதெல்லாம் செய்வாளா சொல்லு? கௌதம், அஞ்சலி திருந்துனா நம்மளை விட சந்தோஷப்படுறது வேற யாருமே கிடையாது. அதே நேரத்துல நம்ம சந்தோஷம் அர்த்தத்தோட இருக்கணும்னா அந்த அஞ்சலியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ திருந்தினது உண்மைன்னு நாம நம்பினாலும் நம்மளோட நம்பிக்கை பொய்யாக கூடாதுங்கிறதுக்காக அந்த அஞ்சலியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ திருந்தினது சந்தேகமே இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியற வரைக்கும் நம்மளும் அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நிச்சயமா இலக்கியா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அஞ்சலியை நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்துட்டா. அவன் நிஜமாவே திருந்தி இருந்தா இனி பிரியாவுக்கு வேலை இல்ல. ஆமாங்க, அஞ்சலியோட பொசசிவ்னஸ தூண்டி விடுறதுக்காக தான் நீங்க பிரியாவே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நம்ம நினைச்சது நடந்துருச்சு. பாவங்க பிரியா நமக்காக ரத்தம் சிந்துற அளவுக்கு போயிட்டா. இனிமே நம்ம அவளை சிரமப்படுத்த வேண்டாம். எனக்கும் அதான் சரின்னு படுத்து இலக்கியா. இது விஷயமா அப்புறமா யோசிச்சு முடிவெடுக்கலாம். இப்ப நீ ரெஸ்ட் எடு. கௌதம், எனக்கு உங்க கூட இருந்தாதான் ரிலாக்ஸா இருக்கும். இங்கே இருங்க ப்ளீஸ். சரி. Taste the Daily.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.